ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ரோகுடோஸ் பேட் கேர்ள்ஸ் சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ல இருந்து ஸ்டோரி லைன் ரொம்பவே டிஃப்ரெண்டாகவும் கொஞ்சம் சீரியஸாகவும் போக ஆரம்பிக்கும். ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரோகுடோஸ் பேட் கேர்ள்ஸ் சீசன் 1 எபிசோட் 4. என் லைஃப்ல எனக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம்னா அது மோட்டார் சைக்கிள் போலீஸ்மேன் ஆகிறது தான். மக்களுக்கு சேஃப்டியா ப்ரொவைட் பண்ணி பைக்கர் கேங்ஸை தடுக்கக்கூடிய ஒரு ஹீரோஸ் அவங்க. ஒயிட் ஹார்ஸ்ல வரக்கூடிய ஒரு பிரின்ஸ் சார்மிங். எனக்கும் அந்த மாதிரி ஆகணும்னு தான் ஆசை. கிராஜுவேட் ஆனதும் மோட்டார் சைக்கிள் ஆஃபீஸர் ஆகணும்னு நினைச்சேன். பட் கிராஜுவேட் ஆகிற வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது. நான் தான் ஹிமினோ ஆசமி அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்றா. லைசன்ஸ் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் ட்ரைலே நீங்க 2 பேரும் பாஸ் பண்ணீங்களா, சூப்பர் அப்படின்னு கர்னல் சொல்லவும், நம்ம ஏதாச்சும் ரைடுக்கு போனோம்னா நான் மட்டும் சைக்கிள்ல வர தேவை இருக்காதுல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இனிமா நம்ம ஹீரோக்காக ஒரு பைக் கொண்டு வரேன்னு சொல்லியிருப்பான். அது என்ன பைக்குன்னு பார்த்தா ரொம்பவே காமெடியா இருக்கு. மத்தவங்க இதை ரைட் பண்றதுக்கு காசு கேட்பேன், உனக்கு இதை ஃப்ரீயா கொடுக்குறேன் அப்படின்னு இனிமா சொல்லவும், நான்லாம் இதை ஓட்ட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எதுக்குடா நம்ம கேட்கவோ, இதுல எனக்கு போட வெக்கமா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். பைக் பார்க்கவே புள்ளிங்கோ பைக் மாதிரி இருக்கு, பட் இருந்தாலும் இனிமா மெனக்கிட்டு எனக்காக இதை கொண்டு வந்திருக்கா. சரி இனிமா எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அதை ஓட்டி பாக்குறான். பைக்கர் கேங்ஸ் கண்ணில் பட்டா நான் கருணையே காட்ட மாட்டேன், பட் இவ்வளவு காலங்காலத்துல எந்த பைக்கர் கேங்கும் சுத்திட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஆசமி நினைச்சா. நம்ம ஹீரோவா கண்ணு முன்னாடி போகவும் என் ஏரியாலேயே ஒரு ரவுடி பைக் ஒருத்த ஓட்டிட்டு போறானா அப்படின்னு ஃபாலோ பண்ணுவோம். போச்சு போலீஸ் ஃபாலோ பண்ணி வர மாதிரி தெரியுது. பிடிச்சா லைசன்ஸ் கேன்சல் பண்ணிடுவாங்க, ஃபைன் போட்டுருவாங்களே நம்ம ஹீரோ நினைச்சா. அவ வந்து அட்டாக் பண்றா. நம்ம ஹீரோ மேஜிக் ஒர்க் ஆகவும் ஒயிட் ஹார்ஸ்ல போற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நம்ம ஹீரோ தெரியுதா. பைக்கவா ஸ்லோ பண்ணவும் நம்ம ஹீரோ ஓடிடுதா. அப்ப ஐடி கார்டை நம்ம ஹீரோ கீழே விட்டுட்டு போயிருந்தான். போலீஸ் எடுத்தோடனே அப்படி அடிக்க மாட்டாங்களே, ஃபேஸ பாத்தியான்னு கேட்கவோ, ஃபேஸ நான் பார்க்கல, எதுக்கு பிரச்சனை, நான் இனிமகிட்டே பைக்கை திரும்ப கொடுத்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹாய், என்னோட பேரு ஹிமினோ ஆசமி, யோசகாக்கோ அகாடமியில படிக்கிறேன்னு சொல்லுவோம். அது ரிச் ஸ்கூல் ஆச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த ஐடி உங்களோட தானே கொடுக்கவும், ஓ நான் எங்கேயோ தொலைச்சிட்டேன்னா நம்ம ஹீரோ பாக்குறான். இவனை மாதிரி புள்ளிங்க பைக்கை ஓட்டுறதுனால தான் எல்லாருக்கும் சேஃப்டி பிரச்சனையே வருது. ஆனா இவனை மாதிரி ஒருத்தனை எதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இவன்கிட்ட ஏதோ ஸ்பெல் இருக்கா, அதுதான் என்ன லவ்ல விளை வைக்குதா அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு இருக்கா. என்னாச்சுங்க நீங்க ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்கறான். ரோகடா உனக்கா பைக் ஆர்டர் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு இனிமா கொண்டு வந்து கொடுக்கவும், பைக்னு வந்துட்டா இனிமாக்கு ஃபேஷனை பத்தியே தெரியாது அப்படின்னு சுபாக்கி சொல்றா. இது யாரோட பைக் அப்படின்னு ஆசமி கேட்கவும், ரோகடாவோட தான் இனிமா சொல்றான். பைக் காமெடியா இருக்கேன்னு நம்ம ஹீரோ பாத்துட்டு இருந்தா. ரோகடோ இனிமே நீ பைக் ஓட்டக்கூடாது அப்படின்னு ஆசமி சொல்லவும், ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரைட் போறதுக்கு நான் பைக் ஓட்டி ஆகணுமே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறேன். உடனே ஆசமி வந்து அழ ஆரம்பிக்கிறா. அழுதுட்டே அங்கிருந்து ஓடவும், நான் ஒரு பொண்ணு அள வச்சுட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இப்போ சைட்ல ஒருத்தவங்க உட்கார மாதிரி ஒரு பைக்கவா கொண்டு வர. ரோகடோ இந்த பைக்ல கொஞ்சம் ஏறியானவா கேட்கவும், அவன் கூட ரைட் வரணுமா நம்ம ஹீரோ கேட்கறான். இவ்வளவு இன்னொரு பேட் கார்லன்னு நினைக்கிறான் அப்படின்னு கர்னல் சொல்றான். பட் என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணு நான் அள வைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்ட்டு நம்ம ஹீரோவா கூட ரைடுக்கு ஏறுதான். ஹீரோ போட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்தா வண்டி போக மாட்டேங்குது. பார்த்தா ராணா வண்டியை பிடிச்சி வச்சிருக்கா. நீ எங்கேயாச்சும் போறியான்னு ராணா கேட்கவும், ஒரு கோயிக் ரைடு தான் போயிட்டு வந்திருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். சாரி ரோகடோ, திடீர்னு நான் இப்படி நடந்துக்கிட்டேன்னு தப்பா எடுத்துக்கிடாத, என் கூட வந்ததுக்கு தேங்க்ஸ். உனக்கு பைக் ஓட்ட பிடிக்குமான்னு கேட்கவும், இப்பதான் லைசன்ஸ் எடுத்திருக்கேன், எனக்கு தெரியல நம்ம ஹீரோ சொல்லவும், பைக் ஓட்டுறது ரொம்பவே பயங்கரமானது, சோ ஓட்டாது சரியா அப்படின்னு செம ஃபாஸ்டா நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறா. இந்த ரைடுக்கு அப்புறம் உனக்கு பைக் ஓட்டுற ஆசையே வரக்கூடாது அப்படின்னு சொல்றா. இப்ப நம்ம ஹீரோ வாமிட் எடுத்துட்டு இருக்கான். பைக் ஓட்டுறது பயங்கரமானதுன்னு இப்ப புரிஞ்சுதானவா கேட்கவும், நீ தான் பயங்கரமானவா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, நான் நடந்த வீட்டுக்கு போய்க்கிறேன். ஆமா எங்க இருக்கோம் நம்ம ஹீரோ கேட்கறான். பக்கத்து டவுனுக்கு வந்துட்டோம், நடந்த ஒன்னால வீட்டுக்கு போக முடியாது, நானே கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு மெல்ல ஓட்டிட்டு போறா. ரோகடோ இனிமே உனக்கு எங்கேயாச்சும் போகணும்னா சொல்லு, நான் உன்னோட பர்சனல் டிரைவரா இருக்கிறேன். பட் புள்ளிங்கோ பைக் மட்டும் ஓட்டாத சரியா. அங்க பாத்தியா சன்செட் எவ்வளவு அழகா இருக்குன்னு. பைக் ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லவும், எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். பைக் ஓட்டுறதுங்கிறது ஆபத்தானதா இருக்கக்கூடாது, அது ஒரு சிம்பிளா ஃப்ரீடமா தான் இருக்கணும். பட் பைக்கர் கேங்ஸ் அதை டேஞ்சரஸ் ஆகுறாங்க, அதை நான் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. கர்னல் அவன் பைக்கை கொண்டு வந்திருக்கான். ராணாவங்க நம்ம ஹீரோ விசாரிச்சுட்டு இருக்கான். இந்த பைக் சூப்பரா இருக்கு அப்படின்னு ஓசனாடா கிளச்ச ஆப்போசிட் சைட்ல இழுத்து உடச்சிருக்கா. இப்படி பண்ணியே எவ்வளவு செலவாக தெரியுமான்னு கர்னல் சொல்லவும், என்ன மன்னிச்சிரு மேஜர்னவா சொல்லவும், அது கர்னல் அப்படின்னு அவன் சொல்றான். ரொம்பவும் சாரி அப்படின்னு ஓசனாடா சொல்லவும், சரி பரவாயில்ல விடு, நான் தான் ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டேன், செலவெல்லாம் அவ்வளவா ஆகாது அப்படின்னு கர்னல் சமாளிக்கிறான். பைக்கை ட்ரிப்ல எடுத்து ஆசமி பாட்டா. ரோகடோ உன்னை பிக்கப் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், நீ யாருன்னு ஓசனாடா கேட்கறா. நான் ரோகடோ ஒரு பர்சனல் டிரைவர்னவா சொல்றா. வா இந்த பைக் ரொம்ப அழகா இருக்குன்னு கர்னலோட பைக்கை பார்த்து, இந்த கிளச்சை நான் ஃபிக்ஸ் பண்ணட்டுமான்னு கேட்கவும், உன்னால அதை பண்ண முடியுமான்னு நோசனாடா கேட்கவும், அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லி கர்னல் பைக்கவா ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறா. உனக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு ஓசனாடாக்கு அவளை பிடிச்சி போகுது. இன்னுமா இன்னொரு பைக்கை கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கான். பட் அது இன்னும் மோசமானதா இல்லாம இருந்தா சரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இல்ல நீ புள்ளிங்கோ பைக் எல்லாம் ஓட்டக்கூடாது, நான் ட்ரை பண்றேன்னு சொல்லியிருக்கல ஆசமி சொல்லுவான். ஆனா நம்ம ஹீரோ யோசிக்கவா அவ அழப்பகவோ, சரி சரி நீயே ரைட் பண்ணு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ இவங்க எல்லாம் வீட்டுக்கு கிளம்பவும், வீட்டுல நான் டிரா பண்றேன்னு ஆசமி சொல்லவும், சைட்ல உள்ளது இல்லையே நம்ம ஹீரோ கேட்கறான். நீ என் கூட பின்னாடி உட்காந்து வானவா சொல்லவும், நம்ம ஹீரோ ரொம்பவே பயப்படுறான். பைக்கை பார்த்து நீ பயப்பட தேவையில்லைன்னு சொல்லவோ, அதுக்கு காரணமே நீதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன பிடிச்சுக்கோனவா சொல்றா. நம்ம ஹீரோவை வைக்கப்பட்டுக்கிட்டே பிடிக்கிறான். உனக்கு அந்த ரவுடிஸ் பைக்னாலே பிடிக்க மாட்டேங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், மோட்டர் பைக் போலீஸ்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும், நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது ஒருத்தர் என்ன ரெஸ்கியூ பண்ணாரு, ஒயிட் ஹார்ஸ்ல வர பிரின்ஸ் மாதிரி, அதனாலதான் சொல்றேன் இந்த ரவுடிஸ் பைக் எல்லாம் நீ ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லவோ, சரி நம்ம ஹீரோ சொல்றான். ரோகடோ நாளைக்கு நீ அந்த ரைட்ல போறேன்னா நார்மல் பைக்கை ஓட்டு, புள்ளிங்கோ பைக்கை ஓட்டாத சரியா. நாளைக்கு எனக்கு
எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, ஸோ என்னால வர முடியாது, அதை மிஸ் பண்ண முடியாது, ஸோ ப்ளீஸ் நாளைக்கு ரொம்ப சேஃபான பைக்கை ஓட்டு சரியா அப்படின்னு ஆசமி சொல்லவும் நம்ம ஹீரோவும் ஓகே சொல்றான். ஆசமி பார்க்க ரொம்ப நல்ல பண்ணாதான் தெரியுதா. நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது எஸ்கியூஸ் மீ உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா, எங்க ஃபேக்கான மோட்டர் போலீஸா சுத்திட்டு இருக்கிற ஒருத்தவங்களை பாத்தீங்களான்னு கேட்கவும் ஆமாங்க அவங்க என்னவோ அட்டாக் பண்ணாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்லவும் பார்க்க இப்படிதான் இருந்தாலான்னு கேட்கறான். ஆசமியா அது நம்ம ஹீரோக்கே இப்பதான் தெரிய வருது மோட்டார் சைக்கிள் போலீஸ் அப்படின்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருப்பா. ஆசமி ஏன் இப்படி பண்ண நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இவளால என் ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு அடிபட்டிருக்குன்னு நம்ம சொல்றான். அவன் கையில அந்த ஓனிகாஷிமாவோட ரிங் இருக்கு. இவன் ஓனிகாஷிமா யூனியன்ல ஒருத்தன் நம்ம ஹீரோ தெரிஞ்சுட்டு இல்ல எனக்கு தெரியாது, ஒருவேளை அவளை கண்டுபிடிச்சா என்ன பண்ணுவீங்க நம்ம ஹீரோ கேட்கவோ ஜஸ்ட் நான் பேசணும் அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம சொல்றான். கண்டிப்பா இவன் சொல்றது போய் தான் நம்ம ஹீரோ நினைக்கிறான். போலீஸ் மாதிரி ஒன்னு அட்டாக் பண்ணது ஆசமி தானே, ஓனிகாஷிமா யூனியன்ல ஒருத்தன் அவளை தேடிட்டு இருக்கானான்னு கேட்கவும் அவன் மோட்டார் சைக்கிள் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டா அவ ரொம்ப நல்லவாதான், அவளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவ ஒரு கெட்ட பொண்ணுங்கிறதுனால தான் அவனை லவ் பண்ணவே செய்யறா அப்படின்னு கர்னல் சொல்லவும் ஓனிகாஷிமா அவளை பிடிச்சிட்டா நம்ம ஹீரோ கேட்கவும் லைஃப்ல வர எல்லா மோசமான பொண்ணுங்களுக்கும் இப்படிதான் ஹெல்ப் பண்ணிட்டே இருக்க போறியா, பீஸ்ஃபுல்லான அவன் ஸ்கூல் லைஃப் அவ்வளவுதான் கர்னல் சொல்லவும் பண்ணவனுக்கு வேவி ஹேர் இருந்தான்னு கேட்கவும் ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். அது ஃபோக்ரா அபிதான், அவன் ஓனிஷிமா யூனியனோட நம்பர் 3. நார்மலா நல்லவனா இருப்பான், ஃபைட்டுக்குலாம் போக மாட்டான், பட் பைக்குன்னு வந்துட்டா ரொம்பவே டிஃப்ரெண்ட் ஆயிருவான். அவனை சேஸ் பண்ணி போன ஒரு போலீஸ் ஆக்சிடென்ட் ஆகி இப்ப அவரால் பைக் ஓட்டவே முடியல அப்படின்னு இனிமா சொல்லவும் அந்த மாதிரி ஒருத்தன ஆசமியை தேடுறான் அப்படின்னு சீஃப் கேட்கறான். நம்ம இதுல தலையிடாம இருக்கிறது தான் நல்லதுன்னு இனிமா சொல்றான். ஆசமி வர நாளைக்கு வர முடியாதுன்னு சொல்லியிருப்பா, ஆசமி கிட்ட இந்த விஷயத்தையாச்சும் எப்படியாச்சும் சொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்குவோம். அவன் நம்பர் கூட உன்ட்ட கிடையாதுன்னு சீஃப் கேட்கறான். என் கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்படி பைக்கர் கேங்கா போனோம்னா கண்டிப்பா ஆசமி நம்மளை தேடி வருவா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். என்னோட புது பைக்கை நம்ம ரைடு போகும்போது உங்களுக்கு காட்டலான்னு இருந்தேன், பட் இப்பவே பாத்துட்டீங்க அப்படின்னு இனிமா சொல்றான். இவ்வளவு பேர் போனா கண்டிப்பா அவன் நம்மளை தேடி வருவா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதே மாதிரியே ஆசமி உங்களை ஃபாலோ பண்ணி வர ஆரம்பிக்கிறா. ஹே உன்ட்ட இருக்கிற காசெல்லாம் கொடு அப்படின்னு ஆசமி கிட்ட பிரச்சனை பண்றவங்கள பைக் போலீஸ் தான் வந்து காப்பாத்துறாரு. அதுல இருந்தா அவளுக்கு பைக் போலீஸ பிடிக்க ஆரம்பிச்சுது. பொண்ணு திரும்பவும் நீங்க அப்படி பைக்ல எல்லாம் வந்து தாவக்கூடாதுன்னு சொல்லவோ எனக்கு ஒரே ஒரு ரைடு கொடுங்க ப்ளீஸ் நம்ம ஆளவோ சரின்னு அவரு ரைடு கொடுக்குறாரு. ஸ்டடிங் ஸ்கூல்னு இருக்கிற எனக்கு இந்த பைக் ரைட் போறது ஒரு ஃப்ரீடம் மாதிரி அப்படின்னு ஆசமி யோசிக்குவோம். உனக்கு பைக்னா ரொம்ப பிடிக்குமான்னு அவர் கேட்கவும் ஆமானவா சொல்றா. பைக்ஸ் எல்லாம் ஒரு சிம்பிள் ஆஃப் ஃப்ரீடம் மாதிரி, நம்ம இஷ்டத்துக்கு அதை எங்க வேணா நம்மளை கூட்டிட்டு போகும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. போக்ரோவா ஆவியால அந்த போலீஸ் ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்திருப்பாரு. பைக்கர் கேங்ஸால தான் பிரச்சனை, அதனாலதான் நான் உங்களுக்கு கருணையே காட்ட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஆளுங்களை பிடிக்குமா. ஆசமி நான் ரோகோட உன்னை கான்டாக்ட் பண்ணதான் இப்படி பண்ணோம், நீ உண்மையான மோட்டார் சைக்கிள் போலீஸ் ஆகணும்னு நினைச்சேன்னா இப்போ இதை நிப்பாட்டிரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் முடியாதுன்னு வா சொல்றா. ஓனிஷிமா யூனியன் உன்னை தேடிட்டு இருக்காங்க ஆபத்துன்னு சொல்லவும் போக்ரோவா அவன் அந்த போலீஸ்காரருக்கு பண்ண விஷயத்துக்கு நான் அவனை பிடிக்காம விட மாட்டேன், இது எல்லாமே நாளைக்கு முடிஞ்சிடும் அப்படின்ட்டு வா போறா. நாளைக்கு நம்ம ரேஸ் எடுக்க கண்டிப்பா அந்த பொண்ணு வருவா, அப்பா அவளை பிடிக்கலாம் அப்படின்னு போக்ரோவா சொல்லவும் உன்னை பைக் ரேஸ்ல தோக்கடிச்சா அவங்க தான் லீட் ராமேன்னு ஒருத்தன் கேட்கவும் ஆமா அது உண்மைதான், நீ என்ன பைக் ரேஸ்ல தோக்கடிக்கணும்னு ஆசைப்படுறியா, இப்பவுமே ரேஸ் வச்சுக்கிடலாம், நீ வின் பண்ணா இனிமே இந்த கேங்குக்கு நீ தான் லீடர்னு அவன் சொல்றான். பழிவாங்க தான் ஆசமி அப்படி பண்றான், நம்ம இதுல தலையிட வேணான்னு சொல்லவும் அவளோட இடத்துல இருந்து கொஞ்சமாச்சு யோசிச்சு பாத்தீங்களா நம்ம ஹீரோ சொல்லவும் நீ இதுல தலையிட போறியான்னு இனிமா கேட்கறான். குப்பன்னா அதை குப்பை தொட்டியில போடணும், டேப்பை திறந்தா அதை நம்ம மூடணும், ப்ராமிஸ் பண்ணா அதை காப்பாற்றணும், அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைனா ஒரு பையனோட கடமை தான் அவளை காப்பாத்துறது, நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ண போறதா முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்னா ஹெல்ப் பண்ண தான் செய்வாங்க, நாங்களும் கூட இருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் சொல்றாங்க. சரி என்ன பண்ண போறேன்னு இனிமா கேட்கறான். போக்குறாவ ஆசமி கிட்ட பிடிச்சு கொடுப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ட்ரெயினோட ஜஸ்ட் மிஸ்ல அவன் பைக்கை ஓட்டுறான். ரேஸ் போட்ட இன்னொருத்த பயந்து நிப்பாட்டி தான் இந்த த்ரில்லிங்லாம் எனக்கு பார்த்தாது, சாகுற லெவலுக்கு நான் ஓட்டணும் அப்படின்னு போக்குறாவா நினைக்கிறான். என்னாலும் சரி நாளைக்கு நம்ம அவனை பிடிக்கிறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த போக்குறாவா கூட ரேஸ் போட்டு யாராலையும் ஜெயிக்கவே முடியாது. அண்ட் அவன் ஓனிஷிமா யூனியனோட நம்பர் 3 வேற. ஆசமி மட்டும் அவன் கிட்ட மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான். என்ன நடக்க போது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் गाइस. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.